ஷடானனம் குங்கும ரக்தவர்ணம். ஆறுமுகனாக அந்த சிவப்பு வர்ணத்தில், ருத்ர ரூபத்தில், அந்த நிறத்தில் குங்கும ரக்த வர்ணம், இரத்தத்தின் நிறமாக அந்த தோற்றமடையக்கூடிய அந்த அற்புத வடிவம் மகாமதிம். மகாமதிம் வெறும் மதி இல்லை, விதியை மதியால் ஜெயிக்கலான்னு நம்ம சொல்கிறோம். புத்தி, ஆன்மீக புத்தி ஒளிரக்கூடிய புத்தியாக இருக்க வேண்டும்னு சொல்கிறோம். ஒன்று பொருள் புத்தி, இன்னொன்று அருள் புத்தி. அருள் புத்தி ஒருத்தருக்கு அனுகிரகமாக கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பொருளுக்காக, பொருள் மேலே இருக்கக்கூடிய பற்றுதலிருந்து அது விலகி அந்த அருள் புத்தியால் அற்புதமான பகுப்பாய்வு, சுய பகுப்பாய்வு நடந்து சுய பிரதிபலிப்பும் அனைத்து இடத்துலையும் தன்னையே காணக்கூடிய அந்த நிலை, ஹிருதயம், ஹிரத் ப்ளஸ் ஐயம்னு சொல்லக்கூடிய அந்த நிலையும் கிடைக்கப்பெறும். அதோட பிரதிபலிப்பையும் நீங்கள் எல்லா இடத்துலையும் கண்டு கழிக்கலாம். அந்த ஆத்மானந்தத்தை ஒவ்வொரு க்ஷணமும் அனுபவிக்கலாம். அப்போது இருக்கும்போதே ஸ்வர்க்கத்தையும் வைகுண்டத்தையும் கைலாச பிராப்தியும் ஜீவமுக்த நிலையில் அனுபவிக்கலாம். அதுக்கு மகாமதியும் வேணும்.